ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ வந்துட்டு மீட் பண்ண வராங்க பீச்சில். அப்போ வந்து ஹீரோ டல்லாக இருக்காரு. ஹீரோ கிட்ட வந்துட்டு ஹீரோயின் கேட்குறாப்புல, இந்த மாதிரி வந்துட்டு உனக்கு வந்து குழந்தை வேணும் அப்படின்றதுக்காக என்னை கூப்பிட்டு வந்து இங்கேயே விட்டு போயிடுவேன். நான் வந்து குழந்தை கேட்டது உன் மூலியமாக வர குழந்தைய கேட்டேன், மற்றவங்க மூலியமா வர குழந்தை எனக்கு தேவையே கிடையாது அப்படின்னு சொல்கிறான். அப்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு பீச்சில் வந்து ஒரு சிலையை காட்டுறாங்க. அந்த சிவன் சிலையில் வந்து ஒரு கையில் ஒரு காலில் உடஞ்சி போன சிலை. அதை கும்பிட்றதுக்குன்னே ஒரு தாத்தாவும் பேத்தியும் வராங்க. பேத்தி வந்து நல்லா எங்களை பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நேராக வந்துட்டு அந்த பேத்தி வந்து கேட்குறா, சிவனுக்கு தான் கையும் இல்லை காலம் இல்லை, அவர் எங்கே நம்மளை காப்பாற்ற போகிறாரு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு கேட்குறாங்க. அதுக்கு வந்து அந்த தாத்தா வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி உள்ளே வந்து கையும் காலம் இல்லைன்னா என்ன, உள்ளே வந்து இந்த தெய்வத்துக்கு பவர் இருந்தால் கண்டிப்பாக வந்து கையில்னாலும் காலில்னாலும் அதோட பவர் வந்துட்டு நம்மளை வந்து காப்பாற்றும். வெளி தோற்றம் வந்து முக்கியமே இல்லை, உள்ளே வந்துட்டு தெய்வத்துக்கு இருக்கிற சக்தி தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்துட்டு பிரேமத்துக்கும் சரி, தெய்வத்துக்கும் சரி, வந்து வந்து நம்ம நம்பிக்கை தான் வந்துட்டு முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லி படத்தை வந்து முடிக்கிறாங்க. ஸோ இந்த படத்தில் வந்துட்டு என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, இந்த மசாலா சீன்ஸு, தேவையில்லாத சீன்ஸு, அது எதுவுமே இல்லாமல் ரொம்ப அழகாக வந்து ஒரு படத்துக்கான ஒரு வேறு எதுவுமே கிடையாது. படத்தில் வந்துட்டு ஒரு 2, 3 சீன் இருக்கலாம். அந்த விஜய் சேதுபதி ஒரு மாஸ் சீனுக்காக ஒரு ஃபைட்டு, சும்மா ஒரு 2, 3 சீன் காட்டுறாங்க. அதேமாதிரி ஹீரோவுக்கும் வந்து ஒரு 2, 3 ஃபைட்டு வச்சு கொஞ்சம் மாஸ் சீனு, ஹீரோவோட என்ட்ரி அதெல்லாம் காட்டுறாங்க. மற்றபடி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஒரு லவ்வரை வந்துட்டு எப்படி வந்து ஒரு லவ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து லவ்வை காட்டுறாங்க. அவங்க 2 பேருக்குள்ளே இருக்கிற கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும் சரி, 2 பேர் வந்து எப்படி சின்ன சின்ன விஷயம் வந்துட்டு மேற்கொண்டு எப்படி வந்துட்டு வந்து லவ் பண்ணுறாங்க. அதாவது எப்படி காட்டுறாங்கன்னா, ஒரு ப்ரெஷ்ஷாக இருக்கட்டும் சரி, ஹீரோயின் யூஸ் பண்ணுற அதே ப்ரெஷ் தான் வந்துட்டு ஹீரோ வந்து யூஸ் பண்ணுறான். ஹீரோயின் யூஸ் பண்ணிட்டு கொடுத்த ப்ரெஷ்ஷு தான் யூஸ் பண்ணுறாரு. அதே நேரத்தில் வந்துட்டு அவள் போடுற ஷர்ட்டை வந்து அவள் போடுற பவுடர் தான் யூஸ் பண்ணுறான். அந்த மாதிரி வந்துட்டு எல்லாமே சின்ன சின்ன விஷயத்த வந்து எவ்வளோ அழகாக காட்டியிருக்காங்க. ஸோ ஒரு லவ்வுக்கு வந்துட்டு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்து வந்து படத்தை வந்து எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த லவ் வந்துட்டு காப்பாற்றிக்கிறதுக்கு ஒரு ஊருக்கு போகிறாங்க. அப்பயும் வந்துட்டு அவன் வந்து லவ்வரை வந்து அப்படி பார்த்துக்கிறான், விழுந்து விழுந்து பார்த்துக்கிட்டு ஒரு கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்கிறான். எங்கேயும் வந்து வெளியில் போனாலுமே அவன் வந்து இருக்கிற மாதிரி தான், அவன் ஜன்னல் ஓரமாக இருக்கிறது, எங்கேயாவது இருக்கிறது, அந்த மாதிரி வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கேர் பண்ணி பார்த்துக்கிறான். ஸோ அதனால வந்துட்டு படம் வந்துட்டு வந்து ஒரு நல்ல ஒரு எமோஷ்னல் அண்ட் ரொமான்டிக் ஸ்டோரி.